நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் வெரைட்டி. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். இது பன் தோசை. இதுக்கு மாவெல்லாம் அரைக்க வேணாம். இது ஒரு இன்ஸ்டன்ட்டு டிஃபன் வெரைட்டி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் பன் தோசை பண்ணுறதுக்கு மாவு ஃபஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு நான் 2 கப்பு ரைஸ் குக்கர் மெஷரிங் கப்பில் 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு அரை டீஸ்பூன் சமையல் சோடா, உப்பு தேவையான அளவு, ஒரு கப்பு தயிர். முதல்ல இந்த மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 2 கப்பு ரவை, இந்த உப்புமாக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு அரை டீஸ்பூன் சமையல் சோடா, தோசைக்கு ஏற்ற உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். இதை முதல்ல பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து இன்னொரு தடவை அரைக்கணும். ஒரு ரவை அரிசி மாவு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம கலந்து விடுறதை விட. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி கொண்டு வரேன். நான் 1 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை எதுக்கு போடுறோம்னா, அந்த வேகும்போது தோசைக்கு 2 பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும். நம்ம நார்மல் தோசை பண்ணால் வெந்தயம் போடுவோம், அப்போ அந்த கலர் நல்லா வந்துடும். இதில் அது மாதிரி கலர் வரதுக்காக கொஞ்சமாக, அதாவது ஒரே 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், அதனால தான் நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலை. இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு கொண்டு 1 ஹவர் நம்ம அப்படியே ஃபெர்மெண்ட் பண்ண விடலாம். அரைச்ச விழுதை 1 மணி நேரம் இப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை வாக்கலாம். பன் தோசைக்கு மாவு ஊற வச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நல்லெண்ணெய், பெருங்காயப்பொடி, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க இப்போ தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வானொலி சூடு பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். இப்போ முதல்ல கடுகு போடலாம். அடுத்து சீரகம், கடலைப்பருப்பு, கடுகு வடிச்சிட்டு பருப்பு கூட கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இப்போது கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் வெங்காயம் இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலனால பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை இந்த மாவில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இது மாதிரி இருக்கணும். நான் இப்போ ஒரு சின்ன வாணலி போட்டிருக்கேன். நம்ம இது பன் தோசை, அதனால் பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக தான் இருக்கணும். ஒரு 2 கரண்டி மாவு போடுறேன். இப்போது அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிடுறேன். இப்போ எண்ணெய் எதுவும் விடலை. 1 நிமிஷம் எடுத்து இப்போ கொஞ்சம் இதில் எண்ணெய் விடலாம். கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓரம் மட்டும்தான், ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம திருப்பி போடலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மூடி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடணும்.
இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் பண்ணிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தால் அடுத்த பன் தோசை கூட ரெடி ஆகிடும். பன் தோசை நல்ல பன் மாதிரி ஸ்பாஞ்சியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் 2 கப்பு மாவுக்கு பெருசாக 4 தோசை வந்திருக்கு. ஒரு தோசை சாப்பிட்டாவே வயிறு ரொம்பிடும், அந்த மாதிரி இருக்குது. இந்த தோசைக்கு நல்ல காரசாரமான சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னியை நல்லா காரமாக அரைச்சிருக்கேன் இந்த தோசைக்கு காம்பினேஷனாக. இல்லாட்டி வேர்க்கடலை சட்னி, தக்காளி தொக்கு அது மாதிரி கூட எது வேணால் நம்ம போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். நான் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சேன். அப்படி 1 மணி நேரம் வேண்டாம் அப்படின்னா ஈனோ கொஞ்சம் சேர்த்துட்டு இம்மீடியட்டாக பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நான் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணணும். ஈவினிங் நைட்டு டின்னருக்காக பண்ணுறதுக்காக நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா முதல்ல போட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா தான் நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா பார்க்கும்போதே தெரியறது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன் மாதிரியே இருக்குது. இது வந்து நம்ம பன் தோசை கட்டாயம்னு சொல்லலாம், இல்லாட்டி ரவா ஊத்தப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பன் தோசை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை. இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.